அரவிந்த் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்க தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட மனுவானது நாளைக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இது அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் அரவிந்த். அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் வி.கே. சசிகலா அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் என்ற இயக்கத்தை சேர்ந்த செந்தில் ஆறுமுகம் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய 4 எதிராக சொத்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு இன்னும் 1 வார காலத்தில் வரும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கும் நிலையில் தற்போதைய சூழலில் சசிகலா முதலமைச்சராக பதவியேற்கக்கூடாது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பில் என்ன எதிர்பாரியான தீர்ப்பு வருகிறதோ அதன் அடிப்படையிலே அவர் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும். அதற்கு முன்பாக அவர் பதவியேற்கக்கூடாது என கூறி ஒரு வழக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இன்று அந்த வழக்கு தொடர்பாக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என அவருடைய வழக்கறிஞர் ஜி.எஸ். மணி உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்டு நாளை மதியம் 2 மணிக்கு இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்ற பதிவாளர் தற்போது தெரிவித்துள்ளார்.